ஸோ என்னுடைய தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் முதலில் சர்ச்சுக்குள்ளே என்ட்ரானேன். எங்கள் அப்பா வந்து ரொம்ப குடிகாரராக இருந்தார். 2 பிராண்டி ஷாப்புக்கு எங்கள் அப்பா ஓனராக இருந்தார். எங்கள் தாத்தா ரொம்ப ஒரு வசதி உள்ளவராக இருந்தாலும் எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தினால எல்லா சொத்துக்களையும் நாங்கள் இழந்துட்டோம். அதனால் ரொம்ப சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ 10th நான் படிக்கிற வரைக்குமே வந்து என்னுடைய அண்ணன் கல்யாணம், எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு மட்டும்தான் புது ட்ரெஸ்ஸே நான் போட்டிருக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நான் வந்து போட்டது இன்னொருத்தருடைய ட்ரெஸ் தான், இன்னொருத்தருடைய பேண்ட்டு தான் நான் போட்டு வளர்ந்துருக்கிறேன். ஸோ நாங்கள் நினச்ச அளவுக்கு எங்கள் வீட்டில் பெரிய சாப்பாடெல்லாம் கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு வயதான அம்மா வந்து சின்ன ரொம்ப குட்டி பிள்ளைகளாக இருக்கும்போது என்னையும் எங்கள் அக்காவையும் பார்த்து எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்துக்காக எவ்வளோ எங்கெல்லாமோ போய் சரியாகாமல் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, நீங்கள் இங்கே போகலாம்ல, நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த சின்ன வயசில் நாங்கள் 2 பேரும் போய் அந்த சர்ச்சில் போய், ஏசாமி நீ உண்மையான கடவுளாக இருந்தால் எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை மாற்றிடு, அப்படி மாற்றிட்டோன்னா நாளையிலேருந்து நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துடுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அப்போல்லாம் கிருஷ்ணர் பக்தர்களாக இருந்தோம். அப்போ நாங்கள் 2 பேரும் அன்றைக்கி ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு எங்கள் அப்பா போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து 8 நாள் ஜெயிலில் இருந்தார். ஸோ 8 நாள் ஜெயிலில் இருந்துட்டு எங்கள் அப்பா வந்து சொன்னார், நான் இன்னையிலேருந்து குடிக்க மாட்டேன்னாரு. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா குடிக்க மாட்டார். ஸோ இன்றைக்கு எங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்கிறாரு. 83 வயசு எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் இந்த 83 வயசு வரைக்கும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா குடிக்க மாட்டார். ஸோ அதனால இந்த ஜீசஸ் மேலே ஒரு பெரிய பற்றுதல் வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து இல்லை, ஆண்டவர் ஏதோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை தேட ஆரம்பித்தோம். ஆனால் எங்கள் பாஸ்டர் வந்து அவர் கல்யாணமாகாத சன்னியாசியாக இருந்தார். அதனால இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் அவர் ரொம்ப நேசிக்கிறதுனால எங்களை ரொம்ப கேர் எடுத்துட்டார். அப்படின்னா நாங்கள் ரொம்ப ஏழைகளாக இருப்போம். அவர் வந்து சர்ச்சில் இருக்கிற பணக்காரங்க யாராவது வந்து சட்டை பேன் அந்த மாதிரி கொடுத்தா எங்களுக்கு தருவார். அந்த மாதிரி எங்களுடைய ஸ்கூலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். இந்த மாதிரி சாப்பாட்டுக்காக அவர் தருவார். இந்த மாதிரி அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து சர்ச்சில் வந்து நிறைய லட்சங்களை செலவு பண்ணி எங்கள் பாஸ்டர் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 இயர் நான் வந்து அந்த சண்டே ஸ்கூலில் ஆனிவர்சரி முடிச்சு வீட்டுக்கு போகும்போது 2 சாக்கு நிறையெல்லாம் நான் கிஃப்ட் வாங்கிட்டு போயிருக்கிறேன். ஸோ எங்கள் பாஸ்டர் வந்து ஆல் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பார். எல்லாத்துலேயும் ஒழுக்கத்தில் ஃபஸ்ட்டு, வசன போட்டியில் ஃபஸ்ட்டு, பாட்டு போட்டியில் ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி ஃபஸ்ட்டாக இருக்கிற ஒரு பர்சனை வந்து அவரே கடைக்கு கூட்டிகிட்டு போய் அவன் எவ்வளோ ஹைட்டாக இருக்கானோ அவன் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கி தருவார். ஸோ அந்த மாதிரி அவர் ரொம்ப உற்சாகப்படுத்துறதுனால அந்த சர்ச்சினுடைய அந்த வளர்ப்புலேயே நான் ரொம்ப வளர்ந்தேன். ஆனால் இந்த பக்கம் சர்ச்சில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு, சர்ச்சில் எல்லாத்துலேயுமே ஒழுக்கம், ஆனால் ஸ்கூலில் எல்லாத்துலேயுமே ஃபெயிலு. ஸோ எதையுமே என்னால் சுத்தமாக எனக்கு அவங்க சொல்கிறது எதுவுமே புரியல, எனக்கு மண்டையிலே ஏறலை. 10th தான் படித்தேன். ஆனால் 10th வரையும் படித்தாலும் ஒன்றுமே எனக்கு தெரியாமல் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமானதுனால எனக்கு ரொம்ப வேலையை கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து நான் காரணமாக நான் சொல்லலை. ஆனாலும் எனக்கு என்னவோ வந்து ஸ்கூலுக்கு ரொம்ப லேட்டாக போவோம். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து திரும்ப ஒரு 7 மணி வரைக்கும் வாழைக்கு தண்ணி எடுக்கணும், மாடை கவனிக்கணும், சாணி சுமக்கணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருந்ததுனால பசியினுடைய கொடுமை, அந்த ஏழ்மைக்காக அந்த ஸ்கூலுடைய லீவு நாளில் எல்லாம் செங்கல் சூளையில் வேலை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ நான் செங்கல் சூளையில் வேலை பார்த்துருக்குறேன், மாடு மேய்க்கிற வேலை பார்த்துருக்குறேன், சாணி சுமக்கிற வேலை பார்த்துருக்குறேன், டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலை பார்த்துருக்குறேன், கல்யாண வீட்டில் உள்ள பாத்திரம் விளக்குற வேலை பார்த்துருக்குறேன். இத்தனையும் 10th. ஸோ கடைசியில் இதுலேயும் எங்களுடைய குடும்பத்தை தூக்கி நிறுத்தாமல் இது மட்டும்தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் போய் சாக்கு பைய பின்னாடி தோளில் போட்டுட்டு பழைய பிளாஸ்டிக் பொருட்கள், உடஞ்ச பாட்டில், அவங்க ஃபீடிங் பாட்டில், அப்புறம் மருந்து பாட்டில், இதெல்லாம் வந்து பின்னாடி தூக்கி சாக்கில் போட்டு சுமந்துட்டு வரும்போது கூட படிக்கிற கேர்ள்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அவமானமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த தூக்கி தலையில் வச்சு சுமக்கும் போது அப்படியே அது உடஞ்சி உடம்பு முழுக்க நாத்தமாக இருக்கும் அப்படியே. ஸோ அந்த லைஃப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் ஸோ அது எல்லாமே ஆண்டவர் வந்து தீமைக்கு அல்ல, ஆண்டவர் நன்மைக்காகவே மாற்றினார். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒரு குறையுமே இல்லாமல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஸோ என்னை ஆண்டவர் வித்தியாசமாய் நடத்தினார். நான் ஆண்டவரை நேசித்தேன். எங்கள் பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி எங்கள் பாஸ்டர் இறந்துட்டாங்க. எங்கள் பாஸ்டருடைய கால் அமுத்தி விடுறதுக்கு ஆசைப்பட்டிருக்கேன். எங்கள் பாஸ்டருடைய துணி துவைச்சு போடுறதுக்கு ஆசையாக போய் துணி துவைச்சு போடுவேன். எங்கள் பாஸ்டர் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும், இல்லை நான் எங்கள் பாஸ்டர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட எங்கள் பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தையை கூட தட்டுனதே இல்லை, ஒரு வேர்டு கூட. ஸோ அவருக்கு முன்னாடி ஒரு நாள் கூட, அவருக்கு முன்னாடி சேரில் கூட நாங்கள் உட்கார்ந்ததில்லை. என்ன ஒரு நாள் பாஸ்டர் வந்து அவர் எங்களுடைய சொந்த ஊருக்கு என்னை கன்வென்ஷன் கூப்பிட்டு, கன்வென்ஷன் பிரசங்கியாராக கூப்பிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் நான் இங்கேயே வளர்ந்துருக்கிறேன், இங்கே போய் நான் எப்படி கன்வென்ஷன் பிரசங்கியாராக வர முடியும், அட வாப்பா அப்படின்னு சொல்லி என் பேர் போட்டு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிட்டாரு. அப்போ எங்கள் பாஸ்டர் வந்து எப்போவுமே சேரில் உட்காருவார், நான் கீழே உட்காருவேன். வழக்கம் போல் நானும் போய் கீழே உட்காந்தேன். கீழே உட்காந்து, ஏய் நீ பிரசங்கியாரு, நீ எந்திரிச்சு மேலே உட்காரு, நீ என்ன கீழே உட்காந்துருக்குற? இல்லை நான் என்ன கீழே உட்காந்துறேன், பரவாயில்ல, என்னை
என்னை விட ஆண்டவர் ஒன்றை தாண்டா ரொம்ப நம்புறாரு, எனக்கு 300 பேர் தாண்டா கொடுத்துருக்கிறாரு, உனக்கு 1000 பேருக்கு மேலே கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு எங்கள் பாஸ்டர் என்கரேஜ் பண்ணாரு. ஸோ உண்மையிலே அவங்கள மறக்கவே முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் நினைக்கிறேன், உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருக்கிற நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. இந்த ராத்திரியில இத்தனை பேர் இவ்வளவு நேரம், அது இரவிலிருந்து முழு ராத்திரியும் 104 நாட்களாக நீங்க தூங்காம இருந்து ஜெபம் பண்றீங்கல்ல, நிச்சயமா சொல்றேன், யார் வேணாலும் மறந்துடலாம். நாங்க இங்க பிரசங்கம் பண்ணிட்டு கூட போகலாம். ஆனா நீங்க உங்களையும் என்னையும் பார்க்கிற ஆண்டவர் இதற்கு பதில் தராமல் கண்டிப்பாக போகவே மாட்டார். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அழகா கணக்கு வைத்திருக்கிறவர். உலகத்துல இருக்கிற யாருமே கணக்கு வைக்கவே முடியாது. ஆனா கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறவர். சகரியா தேவனுடைய ஆலயத்திற்கு போய் தாமதிக்கும் போது என்னமோ நடந்துச்சு அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் ஜெபம் பண்ண ஜெபம், அந்த ஜெபத்தை சகரியா மறந்துட்டாரு, அவங்களுடைய மனைவி மறந்துட்டாங்க. அந்த ஜெபம் நடக்கும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு போயிருச்சு. ஆனாலும் சகரியா பரிசுத்தமாய் வாழ்ந்தான். அவங்க வேற எதுக்கும் பெருசா ஜெபம் பண்ணல, ஒரே ஒரு குழந்தைக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆனா அந்த ஜெபம் பெருசா கேட்கப்படல. இவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆச்சு, அவன் கிழவனானான். ஆனா கூட நான் நம்புறேன், அவங்க ஜெபம் பண்ண ஜெபத்தை அவங்களே மறந்திருந்தாலும், அவங்க ஜெபம் பண்ண ஜெபம் நடக்காதுன்னு அவர்களே நினைச்சாலும், ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல சகரியாவிற்கு கர்த்தர் தரிசனமாகி உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஜெபங்கள் ஒருவேளை தாமதமாகலாம், ரொம்ப லேட் ஆகலாம். இத்தனை வருஷம் நடந்தும் எனக்கு கிடைக்கலையே, இவ்வளவு ஜெபம் பண்ணியும் எனக்கு கிடைக்கலையே, இவ்வளவு தாமதம் ஆகுது. ஆனா நான் நம்புறேன், நீங்க கவலையே படாதீங்க, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். நான் நம்புறேன், இந்த மனுஷனுக்கு ஜெபத்தை கேட்ட ஒரு வருஷத்துல ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்திருந்தா அது சாதாரணமான குழந்தையா தான் இருந்திருக்கும், அது எல்லாருக்கும் பிறக்கிறது மாதிரி குழந்தையா தான் இருந்திருக்கும். ஆனா அந்த ஜெபம் அத்தனை நாட்கள் தாண்டி கேட்கப்பட்டதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னறிவிக்கும்படியாய் கர்த்தர் யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனை, தீர்க்கதரிசியை ஆண்டவர் தந்தார் இல்ல. அப்ப நான் நம்புறேன், நம்ம ஜெபம் பண்ணியும் நம்ம ஆண்டவருடைய நேர்த்தியாய் வாழ்ந்தும் சில காரியங்கள் நமக்கு தாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க கலங்கவே வேண்டாம். நீங்க எவ்வளவு உங்களுக்கு தாமதம் ஆகுதோ அவ்வளவு பெஸ்டா ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு, அவ்வளவு நேர்த்தியாய் கர்த்தர் தரப்போகிறார். அவர் நிச்சயமாய் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமே. நினிவேயினுடைய ஜனங்களுடைய பாவம் வானபரியந்தம் எட்டிருச்சு. அவ்வளவுதான், ஆண்டவர் முடிவே பண்ணிட்டாரு, இதுக்கு மேல இவங்களை யாரையுமே உயிரோட வைக்க கூடாது. அதற்காக ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி நான் போக மாட்டேன் ஆண்டவரே, துக்க செய்தி பேசுற அளவுக்கு கூட எனக்கு தைரியம் இல்ல, நான் அந்த ஜனங்களை பார்க்கறதுக்கு விரும்பல, எனக்கு பிடிக்கல, நீ என்னிடத்துல கொடுத்து விடுற செய்தி துக்க செய்தி தான், ஆனா அந்த செய்தியை கூட அவங்க கேட்க வேண்டாம் தான் தீர்க்கதரிசி நினைத்தார். ஆனா யோனாவை ஆண்டவர் திருப்பி விட்டு அவனுக்கு ஒரு மீனை கட்டளையிட்டு அந்த யோனா போய் வெறித்தனமா அப்படியே நீ செத்துருவாங்கப்பா, முடிஞ்சிருச்சுப்பான்னு பிரசங்கம் பண்ணும்போது ராஜா முதற்கொண்டு ஆடு மாடுகள் குழந்தை வரைக்கும் அப்படியே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்த உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் இறங்காம இருப்பேனாப்பா, நான் இறங்காம இருப்பேனையாப்பா. நான் நம்புறேன், ஒருவேளை இந்த ஜெபத்திற்கு வருவதற்கு முன்பாக நிறைய நீங்க மிஸ்டேக் பண்ணி இருக்கலாம். பாஸ்டர், நான் செஞ்ச தப்புனாலதான் பாஸ்டர் நான் தண்டிக்கப்படுறேன், நான் ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டேன், அந்த பாவம் தான் என்ன தொடருது, அந்த பிரச்சனை தான் என்ன தொடருது, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான், எனக்கு வேணும். ஆண்டவர் நீதி உள்ளவர், ஆனா நான் நீதி உள்ளவன் அல்ல, நான் நீதி உள்ளவள் அல்ல, அதனால எனக்கு தேவைதான் அப்படின்னு நீங்க இருக்க வேண்டாம். நான் நம்புறேன், நம்மளை மன்னிக்கிற ஒரு தேவன், நம்மளை மறுபடியும் தூக்கி எடுக்கிற தேவன், மறுபடியும் மீட்டு எடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார் என்கிறத மறந்து விடவே வேண்டாம். வேதத்துல எனக்கு பிடிச்ச ரொம்ப வசனம் என்ன அப்படின்னா, சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, அவனை ஆண்டவர் பல டைம் ஆண்டவர் அவனை எச்சரிச்சார், வேணாப்பா, போகாதப்பா, நீ அது தப்புப்பா, அதை நீ செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் பல டைம் எச்சரித்தார். ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மளை ஒரு பாவத்திற்குள்ள உடனே விட்டுற மாட்டாரு, எப்படியாவது நம்மளை காப்பாற்றணும்னு ஆண்டவர் நிறைய முயற்சி எடுப்பார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உன்னை காப்பாற்றுவதற்கு நிறைய முயற்சி எடுக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சிம்சோனுக்கு காமிச்சு கொடுக்கிறார், எப்பா நீ நினைக்கிறது மாதிரி அந்த பொண்ணு நல்லவா இல்ல, பார்வனை மாட்டி விட பாக்குற,
பார்க்கிறா. அவ வந்து சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது அவ கயிறை தூக்கிட்டு வர்றாங்க, கயிறுனால கட்டுறாங்க. உடனே இந்த மனுஷனுக்கு உணர்வு வேண்டாம், ஐயோ இது பொல்லாத ஆளு, நம்மளை மோசம் பண்ண பாக்குறாங்கன்னு. ஆனா இவனுக்கு உணர்வு இல்லை பாருங்க. நெக்ஸ்ட் திரும்பி உன்னுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருக்கிறது, ஒன்னும் இல்ல, என்னுடைய 7 ஜடையை எடுத்து அவ்வளவுதான் செவத்துல அடிச்சு கட்டிட்டீங்கன்னா எனக்கு சரியாயிரும் போது அப்போ அதே மாதிரி பண்றாங்க. உடனே அவனுக்கு தோண வேண்டாம், இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை நீங்க ஏதோ ஒரு சிக்கலுக்குள்ள, ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள, ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள நீங்க கடந்து போகும்போது ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு அப்படின்னா உங்களை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் விரும்புறாரு. வேதம் சொல்லுகிறது, பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்போ ஆண்டவர் காப்பாற்றும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா உடனே அந்த இடத்தை விட்டு நீங்க வந்துடணும். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அந்த போத்திபாருடைய மனைவி வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு நாள் சொல்றாங்க, 2 நாள் சொல்றாங்க, அவங்க பார்வை சரியில்லை, அவங்க பேச்சு சரியில்லை, அவங்களுடைய நடத்தை சரியில்லாம இருக்குது. இதை இந்த மனுஷன் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான். இல்ல என்னமோ இந்த லேடி வித்தியாசமா இருக்கிறாங்களேன்னு ஃபீல் பண்றான். ஆனா ஒரு நாள் அவ என்ன பண்ணிட்டார்னா எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டான். இல்ல இல்ல உன்னை விடமாட்டேன், நானு உன்னை விடமாட்டேன். இப்போ அவனுக்கு முன்னாடி 2 காரியம் இருக்குது. இந்த விஷயத்துக்கு மட்டும் நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய கோபம் நம்ம மேல வரும். இதுக்கு நம்ம ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா நம்ம செத்துருவோம், நம்மளை கொன்னாலும் கொல்லுவாங்க, நம்மளை கேட்கறதுக்கு யாருமே இல்ல. இப்போ உயிரா பரிசுத்தமா, உயிரா ஆண்டவரா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நிற்கும் போது யோசேப்பு என்ன தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா, ஏமா நீ சொல்ற சுத்தி இருக்கிற யாரும் பார்க்கலன்னு, யாருக்கும் தெரியாதுன்னு நீ சொல்ற, ஆனா இவ்வளோ பெரிய பொல்லாப்ப ஆண்டவருக்கு விரோதமா நான் எப்படிமா நான் பண்ணுவேன்? யாரு பார்க்கலனாலும் நான் சேவிக்கிற ஆண்டவர் பார்க்கிறாருன்னு அன்னைக்கு அந்த பாவத்தை செய்யாம தூக்கி போட்டதுனால தான் நான் நம்புறேன், அன்னைக்கே ஆண்டவர் அந்த நெற்றியில எழுதிட்டாரு, இதே ஊர்ல நீ அடிமையா வந்த, இதே ஊர்ல நீ களவாய் கொண்டு போய்ப்பட்ட, இதே ஊர்ல நீ தலை குனிஞ்ச, இதே ஊர்ல உன்னை சிறைச்சாலையில போடும்போது கேட்கறதற்கு கூட ஒருவரும் இல்லை. ஆனா இந்த ஊர்ல உன்னை பார்வோனுக்கு தகப்பனாய், பார்வோனுக்கு தகப்பனாய். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் ஆண்டவர் வந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு சில முயற்சி எடுப்பார். என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல பரிசுத்தத்திற்காக என்ன நஷ்டம் வந்தாலும் அதை குறித்து நீங்க ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. நான் நம்புறேன், பரிசுத்தத்திற்காக நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். நான் ஸ்கூல்ல படிக்கும் போது சுத்தி இருக்கிற பசங்க எல்லாம் என்ன பார்த்து, நீ என்ன இன்னைக்கே ஃபாதர் மாதிரி பேசுற, ஏன் சினிமாவுக்கு நீ வர மாட்டியா, நீ என்ன கெட்ட வார்த்தை பேச மாட்டியா, நீ என்ன சினிமா பாட்டு பாட மாட்டியா, பெரிய ஃபாதர்னு மனசுல நினைப்பு. நம்ம உள்ள வந்தாலே என்ன, அவன் வந்துட்டான்டா, ஐயோ பெரிய ஃபாதர் வந்துட்டான்டா அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, ரொம்ப நக்கல் பண்ணாங்க. ஆனா இப்ப என் கூட படிச்ச எல்லாரும் சுத்தி வரும்போது ஒருத்தனை பார்த்து என்ன சொல்லுவாடா, வாடா போடா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுவான். ஆனா என்ன மட்டும் பார்க்கும்போது, டே உன்னை எப்படா பேர் சொல்லி கூப்பிடுறது, உன்னை பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கே முடியல, எனக்கு தெரியும்டா அன்னைக்கே நீ நல்லவனா தான் இருந்த, அதனால தான்டா இன்னைக்கு கடவுள் உன்னை இப்படி வச்சிருக்கிறாரு, பாரு நீ ஃபாதர் ஆயிட்டடா. அப்ப நான் நம்புறேன், நம்ம கர்த்தருடைய நாமத்திற்காக பரிசுத்தத்திற்காக நிற்கிறது இன்னைக்கு உலகத்திற்கு ஒருவேளை அசிங்கமா இருக்கலாம். படிக்கிற பிள்ளைகள் வந்து நீங்க ஸ்கூல்ல ஆண்டவருக்காக நிற்கிறத பார்த்து உங்களை பார்த்து ரொம்ப கேவலமா கிண்டலா, உனக்கு பொழைக்க தெரியாது, நீ எல்லாரும் மாதிரி இல்ல, நீ இந்த மாதிரி சர்ச்சுன்னு போகாத அப்படின்னு எல்லாம் உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனா ஒரு நாள் இந்த உலகத்துல இருக்கிற மொத்த பேருக்கும் சவால் என்ன தெரியுமா? சம்பாதிக்கிறது அவனுக்கு சவால் இல்ல, பெரிய போஸ்டிங்ல இருக்கிறது அவனுக்கு சவால் இல்ல, பரிசுத்தமா வாழ்றது மட்டும் தாங்க சவால். அந்த ஒரு காரணத்திற்காக தான் அவங்க எல்லாருமே பரிசுத்தமா வாழ்றவங்களை கிண்டல் பண்றாங்க. அதனால நான் நம்புறேன், ஆண்டவருக்காக நீங்க ஒரு மைல் தூரம் ஒரு காலடி எடுத்து வச்சா உங்க மேல பிரியமா இருக்கிற ஆண்டவர் உங்களுக்காக எதை வேண்டும் என்றாலும் நிச்சயமாய் செய்வார். சோ இந்த நினிவேயினுடைய ஜனங்கள் தங்களுடைய தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சவன ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்துட்டாங்க. சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு இப்போ அவன் தன்னுடைய தலைமயிர் சிறைக்க ஆயிருச்சு, பலனெல்லாம் போயிருச்சு, இப்ப மகா வரைச்சிட்டு இருக்கிறான். எவ்வளவு பெரிய ராட்சதன். வேதம் சொல்லுகிறது, ஒரு பட்டணத்தினுடைய நிலை கால தன்னுடைய கையினால பேர்த்து தோள் மேல வச்சு மலைக்கு நடந்து போயிருக்கிறான். எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உடம்பு, எவ்வளவு பெரிய, நீங்க நினைச்சு பாருங்களேன், நம்மளால வீட்டுல இருக்கிற ஒரு 6 அடி 7 அடி 7க்கு 3 தான் நம்ம வீட்டுல ஒரு கதவு இருக்கும் பாருங்களேன், இந்த கதவை நம்மளால பேக்க முடியுமா? இந்த கதவை தூக்கி தோல்ல வச்சு எவ்வளவு தூரம் நம்ம நடப்போம். ஆனா ஒரு பட்டணத்தினுடைய நிலைக்கால், அதனுடைய வாசல்
லெவல், மிக பிரமாண்டமா அதை தூக்கிட்டு அவ்வளவு தூரம் பலன் உள்ளவன் இப்போ ஒண்ணுமே இல்லாம ஒடுங்கி போய் அப்படியே கிடக்குறான். எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் வந்து, நீ எங்கேயோ இருக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளை, நீ எவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய வேண்டிய தேவனுடைய பிள்ளை, ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இல்லை, ஆண்டவர் உங்களோட பேசாம இல்லை, ஆண்டவர் உங்களை தப்பு வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்தார். ஆனா உங்களுக்கு உங்க மேல கான்பிடென்ட் அதிகம், அவ்வளவுதான் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, அவ்வளவுதான் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. இப்படியே சொல்லி இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து ஒருவேளை நீங்க ஜீரோவா நிக்கலாம். ஆனா இந்த மனுஷன் ஒன்னே ஒண்ணு பண்ணுனா, தான் ஜீரோ ஆகிற வரைக்கும் ஆண்டவரை தேடல, எல்லாத்தையும் இழக்கிற வரைக்கும் ஆண்டவரிடத்துல போய் நிக்கல. ஆனா எல்லாத்தையும் இழந்ததற்கு பிறகு கடைசியா ஆண்டவரிடத்துல போய் இந்த ஒரே ஒரு விஷயம், என்ன மன்னிக்க மாட்டீங்களா, எனக்கு இறங்க மாட்டீங்களா? வேதம் சொல்லுகிறது, எடுக்கப்பட்ட அந்த முடி அவனுக்கு முளைக்க தொடங்கினது. அவன் உயிரோடு இருக்கும் போது அந்த தேசத்திலே செய்ததை விட அவன் மரிக்கும் போது செய்தது மிக பிரம்மாண்டமான காரியம். பிரதர், இதுவரைக்கும் நீங்க வராதது உண்மைதான், இதுவரைக்கும் நீங்க தேடாதது ஒருவேளை இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே நான் நம்புறேன், உங்களை மறுபடியும் அலங்கரிக்கணும்னா, கர்த்தர் உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்தணும்னா, நீங்க யார்கிட்ட வந்துதான் ஆகணும்னா, நீங்க ஆண்டவரிடத்துல வாங்க. ஆண்டவரிடத்துல சாதாரணமா வந்துட முடியாது. இன்னைக்கு நல்லா நினைச்சுக்கங்க, ஒரு சின்ன தப்பை பண்ணிட்டு ஒரு காலம் லைட்டா தெரியாம மிதிச்சிட்டோம்னு வைங்களேன், சாரி பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒரு பெண்ணை தட்டி விட்டோம் அப்படின்னா சாரி பிரதர்ன்னு சொல்லிடலாம். ஆனா அவ்வளோ பெரிய பொல்லா செஞ்சுட்டு சாரி பிரதர்னு சொல்லிட்டா நமக்கு உடனே சாரி கிடைச்சிருமா? நம்ம பொதுவாகவே யோசிச்சு பாருங்களேன், எப்படி சாரி கிடைக்கும்? அப்போ நீங்களும் நானும் செய்த பாவங்கள் நிறையவா இருக்கும்னா, அவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிற வரைக்கும் நீங்க அவரை விடவே கூடாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நான் நம்புறேன், அதான் தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஒரே ஒரு முடிவு பிரதர், ஒரு முடிவு சிஸ்டர், ஒரு முடிவு என் தாயே, ஒரு முடிவு தகப்பனே, ஒரு முடிவு. நான் நம்புறேன், என் இயேசு ஒரே நாளில் பிச்சைக்காரியா போன ஒருத்திய அந்த லேண்டுக்கே ஓனரா மாத்தினவர் தானே என்னுடைய ஆண்டவர். அவ்வளவு பெரிய ஆண்டவர் தானே என்னுடைய ஆண்டவர். வீட்டில இருந்து மாமியார் இடத்துல சொல்லிட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க? நான் வயிற்று பிழைப்ப, வயிற்று பசியை ஆத்துறதற்கு கொஞ்சம் கோதுமை எனக்கு கிடைச்சா போதும், அதுக்காக தான் அந்த வயல் நிலத்துக்குள்ள போறாங்க. ஆனா அந்த வயல் நிலத்துக்கு போய் 24 மணி நேரம் ஆகிறதுக்குள்ளே அதே வயல் நிலத்துக்கு சொந்தக்காரியா மாத்துறதற்கு என்னுடைய ஆண்டவரால முடியும்னா, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சு, எந்த இடத்துல நீங்க எழும மாட்டாங்கன்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்துறதற்கு ஆண்டவரால முடியும்னு சொல்றவங்க மேல கரங்களை தட்டி என்ன தூக்கி எடுக்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். என்ன தூக்கி எடுக்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். என் தேவனால் ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. மனுஷன் கொடுக்கிறது என்ன? மனுஷன் எவ்வளவு கொடுத்துற போறான்? மனுஷனுக்கு முன்பாக காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கெஞ்சி காத்து கடந்து அவன் கொடுப்பான்னு எதிர்பார்க்கிறத விட, நான் நம்புறேன், அவன் கிள்ளி கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவன் முன்னாடி இருக்க வேண்டாம். எனக்கு அள்ளி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் என் மடியிலே அளந்து போடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதே இல்லை. அதனால வெளி தோற்றத்திற்காக அல்ல, சும்மா என்னமோ டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக அப்படி இல்லை. எப்படி ஆண்டவர் விருப்பப்படுறாருன்னா, உணர்வு பூர்வமா. நான் வந்து கோயம்புத்தூர்ல ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை 2005 ஆரம்பிச்சோம். 2005 ரொம்ப பிரச்சனைக்குரிய இடம். இன்றைக்கும் கூட கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜெயில பாத்தீங்கன்னா 40 பேர்ல 28 பேர் எங்க ஏரியாவில் உள்ளவங்க. 40 பேர்ல 28 பேர் எங்க ஏரியாவில் உள்ளவங்க தான் அங்க ஜெயில இருக்காங்க. அவ்வளோ ஒரு மோசமான தெரு, அவ்வளோ ஒரு மோசமான இடம். பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சேன். எப்பவுமே சர்ச்சில் பாத்தீங்க அப்படின்னா ஜன்னல் அடிச்சு உடைச்சிருவாங்க, திடீர்னு கேமராவை அடிச்சு உடைச்சிருவாங்க, நம்ம ஏதாவது சிசிடிவி கேமரா வாங்கினா அதை உடைச்சிருவாங்க, இல்லைன்னா தலைகளை கவுத்துவாங்க, ஒண்ணுமே கேட்க முடியாது. ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி பிரேயர் வைக்கும் போது பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி வீசுவாங்க. நான் எதையுமே கேட்க மாட்டேன். வெளியில இருந்து
என்ன கூப்பிடுவாங்க, கூப்பிட்டீங்க வா அப்படின்னு கூப்பிட்டு முழுக்க 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 கெட்ட வார்த்தையில பேசுவாங்க. அவ்வளோ கெட்ட வார்த்தை. என்ன கெட்ட வார்த்தையில பேசுறத பார்த்த உடனே ஒரு பிரதருக்கு தாங்க முடியாம அவர் வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. நான் எங்கேயோ போறாருன்னு நினைச்சா வேர்த்து விறுவிறுத்து வராரு. எங்க பிரதர் திடீர்னு போனீங்கன்னு கேட்டா ஒரு கல்லு காமிக்கிறாரு. அவருடைய வண்டியில் ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சுட்டு, உங்களை கெட்ட வார்த்தை பேசினால நீங்க அமைதியா கேட்டிருந்தீங்க, எங்க இருந்தாலும் அவனை கல்லை தூக்கி போட்டு கொண்டுறணும்னு. பிரதர், பிரச்சனைக்குள்ள மாட்டி விட்டுருப்பீங்களே, நானே கேட்டு அமைதியா இருக்கிறேன், நீ ஏன் பிரதர்? நம்ம யுத்தம் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த ரவுடி ஒருத்தன் பண்ணிட்டே இருந்தான். ஒரு நாள் திடீரென்று ஜபத்தோட்டத்தில் வந்து ஊழியத்திற்காக போயிட்டு இருக்கும் போது நான் கார்ல போயிட்டு இருக்கிறேன். பசங்க கூப்பிடுறாங்க, பாஸ்டர் பக்கத்தில் இருக்கிற ரவுடி வந்து சர்ச்சில் உள்ள செருப்பு போட்டு வந்து சேரை தூக்கி போட்டு கால் மேல காலை போட்டு, எங்கடா அவன், பென்ஸை கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்றான். உடனே இவங்க பதறி அடிச்சு கூப்பிட்டா, சரி போன் அவர் கையில கொடுங்கன்னா அந்த ரவுடி சொல்றான், ஃபாதர் நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது, இப்ப எனக்கு 18,000 ரூபாய் பணம் வேணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம பையன் ஒரு பையன் வந்து ஜெயில இருக்கிறான், அவனை ஜாமீன்ல எடுக்கணுமா. ஜாமீன்ல எடு, இது என்ன நியாயம்? அவன் கொடுத்து வச்ச பணமா கேட்கிறான். அவ்வளவு வெறித்தனமா. 18,000 ரூபாய் இல்லாம நான் வெளியே போக முடியாது. உடனே நான் சொன்னேன், பிரதர் இப்ப நான் ஊர்ல இல்ல, நான் வெளியூர் மீட்டிங் போயிட்டு இருக்கிறேன், நான் ஒரு 2 டேஸ்ல வந்துருவேன், வந்ததுக்கு அப்புறம் உங்களை பாக்குறேன் பிரதர், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்க போயிருங்கன்னு பார்த்தா, நான் காசு தராம போக மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு 2-3 நிமிஷம் தாண்டி பசங்களுக்கு போன் பண்ணி, என்னப்பா அவன் போயிட்டானா இருக்கானா அப்படின்னு கேட்டா, ஐயோ பாஸ்டர் முன்னிலும் அதிக பலத்துல கத்திட்டே இருக்கிறான் பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கா மனசு அப்படியே உடஞ்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே இவன் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். அப்படின்னா ரொம்ப என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான், நிறைய உடைச்சிட்டான், நிறைய நஷ்டப்படுத்திட்டான். நான் மோஸ்ட்லி வந்து பிரச்சனைக்கு பின்னாடி போனதே இல்லை, ஏன்னு கூட கேட்க மாட்டேன். அவன் என்ன பண்ணினாலுமே நான் என்ன நினைப்பேன்னா, அவருடைய அனுமதி இல்லாம நம்மளை எவன் தொட போறான், அவருடைய அனுமதி இல்லாம யாரும் நம்மளை பிரச்சனை பண்ண முடியாது. சரி கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். தாவீதுக்கு அந்த இடத்துல பவர் இருக்குது. தாவீதுக்கு மட்டும் பவர் இல்ல, பக்கத்துல இருக்கிறவன் என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த செத்த நாயை 2 குத்து கூட குத்த மாட்டேன். எப்படி சொல்றான் பாருங்க, இந்த செத்த நாயை 2 குத்து கூட குத்த மாட்டேன், ஒரே குத்து தான், அவனை முடிச்சிட்டு வர்றேன், எனக்கு பெர்மிஷன் மட்டும் கொடுங்கன்னு தாவீதுட்ட கேட்டா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா, சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். சில இடத்துல நமக்கு சுத்தி இருக்கிறவங்க பிரச்சனை பண்றது, நம்மளை தூசிக்கிறது, நான் நல்லா நினைச்சுக்கங்க, தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய அனுமதி இல்லாம ஒரு தலைமயிராகிலும் கீழே விழாதில்ல. அப்புறம் எப்படி அவங்களை கர்த்தர் வந்து பார்த்துட்டு சும்மா இருப்பாரு? அது நம்மளை ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் உருவாக்குறாரு. பொறுமை. இந்த சவுல் ராஜா செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? தவறு என்ன தெரியுமா? பிரச்சனைக்கு பின்னாடியே போனதுதான் சவுல் ராஜா செய்த மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு தீர்மானம் எடுங்க. யாரு பிரச்சனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், பிரச்சனைக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. அது போகுதா தொலையுது, 5,000 ரூபாய் போகுதா தொலையட்டும், அவனோட தொலையட்டும். அந்த 5,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தர வல்லவரா இருக்கிற. அவன் பின்னாடியே போய் அந்த ஏற்கனவே 5,000 தொலைஞ்சு இன்னும் 50,000 தொலைக்கிறதுக்கு நம்ம சும்மா இருந்திருக்கலாம்ல. அதனால நான் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே எத்தனையோ ரவுடி அமைதியாவே போயிட்டேன். ஆனா இந்த ரொம்ப கஷ்டமானதுனால அப்படியே 2 கையும் கார்ல மேல தூக்கிட்டேன். 2 கையும் தூக்கி, பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்து. இந்த பாட்டு அப்படியே கண்ணுல தார தாரையா கண்ணீர் கொட்டுது. இன்னொரு பாட்டு, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடாதேயும். எத்தனை நாள் ஆண்டவரே இவன் பிரச்சனை பண்ணுவான், எத்தனை நாள் ஆண்டவரே இவன் என்ன கஷ்டப்படுத்துவான், என்னால முடியவே இல்லை ஆண்டவரே. அப்புறம் அந்த பாட்டு, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடாதேயும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல என் கை வலிக்க வலிக்க கையை அப்படியே மேல தூக்கிட்டு கண்ணுல தார தாரையா கண்ணீர் கொட்டுது. அப்படியே இந்த பாட்டை பாடிட்டே இருக்கிறேன். எனக்கு நீங்க மட்டும்தான் ஆண்டவரே இருக்கிறீங்க, எனக்கு இவங்களோட எதிர்த்து நிக்கிறதுக்கு முடியாது ஆண்டவரே சொல்லிட்டே இருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் தாண்டி போன் பண்ணி, எப்படி போயிட்டானப்பா அப்படின்னு கேட்டா ஒரு சம்பவம் சொன்னாங்க பாருங்க. இவர் இந்த பையன் உள்ள வரும்போது, எங்க சர்ச் வந்து ரோட்டுக்கு மேல இருக்குது, இவர் நடு ரோட்ல வண்டியை நிப்பாட்டு உள்ள வந்திருக்கிறாரு. எப்பவுமே போலீஸ் வரமாட்டாங்க, அந்த கரெக்ட் டைமுக்கு போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து ஹாரன் பண்ணா, எவன்டா நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டி போயிருக்கிறான் அப்படின்னு ஹாரன் பண்ணா, இவர் கொஞ்சம் மப்புல இருந்திருக்கிறாரு. இவர் ரொம்ப ஸ்லோவா போய் அந்த சாவியை திறக்கும் போது தள்ளாட்டமா இருந்ததுனால, கொஞ்சம் லேட் ஆனதுனால போலீஸ்காரர் இன்னொரு ஹாரன் பண்ணிருக்கிறாரு. இவனுக்கு ரொம்ப கோவம் வந்து, போலீஸ்காரன்னு கூட தெரியாம நிதானம் இல்லாம கெட்ட வார்த்தையில பிடிச்சி திட்டாங்க. போலீஸ்காரர் சும்மா விடுவாங்களா? நம்ம சும்மா விட்டோம், நமக்காக தானே கர்த்தர் அவரே கொண்டு வந்திருக்கிறாரு.
அவருக்கு பயங்கரமான கோபம் வந்து இறங்கி என்னையே கெட்ட வார்த்தை பேசியான்னு சொல்லி வண்டியை தூக்கி ஒரு ஓரத்துல போட்டுட்டு கிட்டத்தட்ட 3 மாசம் 3 months ஜெயிலு. நானும் போயிட்டு எங்கடா இவன் பணம் கேட்டவனை காணோமேன்னு தேடனா 3 months தாண்டி தான் வந்தான். நான் நம்புறேன் அன்றைக்கு அந்த பையன் போனவன் திரும்ப அவன் இப்ப இறந்துட்டான். மரணம் அடைகிற வரைக்கும் அவன் வந்து எனக்கு எதிராக ஒரு காரியத்தை கூட செய்யவே இல்லை. அப்போ இந்த சர்ச் டெடிகேட் பண்ற அன்னைக்கு மோகன் சியப்பாலாம் வந்திருக்கும் போது கடைசியில வந்தான் அவன். அந்த ரவுடி கடைசியில வந்தான். வந்து சொன்னான், ஃபாதர் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், இல்லப்பா நீ அப்படி சொல்லாத, நீயும் தோக்கல, என்னுடைய ஆண்டவரும் தோக்கல, நான் வந்து அதோட ஒப்பிட மாட்டேன், நீ நல்லா இருப்ப உனக்காக அப்படின்னு. உடனே இல்ல நீ எத்தனையோ பிரச்சனை பண்ண, கிட்டத்தட்ட 3 டீம் அங்க, எனக்கு 3 டீமை பார்த்தேன், 3 ஜெனரேஷனை பார்த்தேன், எத்தனையோ நாங்க நினைச்சோம் உங்களை அழிச்சிடணும், உங்களை துரத்திடணும்னு நினைச்சேன். ஆனா இந்த இடத்துல நீங்க நின்னுட்டீங்க, நிக்க வச்சுட்டீங்க, எங்களுக்கு பிரமிப்பா இருக்கு. நான் வந்து அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணி அனுப்புனேன். ஆனா அந்த பொல்லாத வழியை விட்டு திரும்பல. தன்னுடைய 32 வயசுக்குள்ள அவன் வந்து இறந்துட்டான். இப்போ இவன் இறந்துட்டான். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம யாரோடையும் சண்டை போட வேண்டியதில்லை, யாரோடையும் எதிர்த்து நிற்க வேண்டியது இல்லை. எனக்காக வழக்காடுகிற ஒருவர் இருக்கிறார், எனக்காக பேசுகிற ஒருவர் இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். நீதிமானுடைய சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிந்ததை நம்முடைய கண்கள் காணவே காணாது. ஹல்லேலூயா. அப்படியே 2 கரங்களை மேல உயர்த்தி தேங்க் யூ ஜீசஸ், முழு பலத்தோட ஆமென். கர்த்தர் அப்படிதான் விருப்பப்படுறாரு, ஆண்டவர் அதைத்தான் விருப்பப்படுறாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம்ப்பா, நீ எங்கிட்ட வந்தா போதும், நீ எங்கிட்ட முழு மனதா வந்தா போதும், நான் உன்னை அலங்கரிப்பேன், நான் உன்னை நடத்துறதற்கு வல்லவர், நான் திரும்ப தூக்கி எடுக்கிறதற்கு வல்லவர். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில யாரோ ஒரு சிலரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ. கர்த்தர் நிறைய பேருக்கு முன்பாக சவால் விடுறாரு. கர்த்தர் சவால் விடுறாரு, இல்ல உன் கூட நான் இருக்கிறத சீக்கிரமா நிரூபிப்பேன், உங்க குடும்பத்தோட ஆண்டவர் இருக்கிறத சீக்கிரமாய் நிரூபிப்பார். உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். ஆண்டவர் உங்களை மோல்டு பண்ணுவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சுத்தி இருக்கிற நிறைய பேர் கேட்பாங்க, இத்தனை போராட்டம் வந்தோம், இத்தனை பிரச்சனை வந்தோம், இன்னும் உன்னுடைய இருதயம் அசையவே இல்லையே. நீங்க சொல்லுவீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த ஆல் நைட் பிரேயர்ல ஆண்டவர் நிறைய பேரை தேடி வந்திருக்கிறார், சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்து கிடக்கிறது மாதிரி. போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கணும், நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே. என்னை எதுக்கு ஆண்டவரே உயிரோட வச்சிருக்கிறீங்க? இதெல்லாம் பார்த்துட்டு நான் உயிரோட இருக்கணுமா ஆண்டவரே? இதெல்லாம் பார்த்துட்டு நான் வாழணுமா ஆண்டவரே? எனக்கு சுத்தமா பிடிக்கல. இல்ல, எனக்கு இதுக்கு மேல ஓடுறதுக்கு பலன் இல்ல, இதுக்கு மேல தாண்டறதுக்கு பலன் இல்ல. ஆனா அப்படி சோர்ந்து போய் வந்திருக்கிற, இதுக்கு மேல எழும்பவே முடியாதுன்னு தடுமாறுற நிறைய பேரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. நீ காலாட்களோடு ஓட அழைக்கப்பட்டவன் அல்ல. நீங்கள் குதிரைகளோடு ஓடும்படியாய் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. இந்த ஆல் நைட் பிரேயர்ல தேவனுடைய பிரசன்னம் அநேகர் மேல இறங்கி வருது. இத்தனை ஆண்டுகளும் சோர்ந்து போய் கிடக்கிற சிலரை கர்த்தர் தட்டி எழுப்புறார். ஆண்டவர் உங்களை நம்பிட்டாருன்னா போதும். நான் நம்புறேன், இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல எத்தனையோ பேரை ஆண்டவர் நம்பினாரு. ஆனா நம்பினவங்க நிறைய பேரு இன்னைக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்ல. அவர் நம்புறது மாதிரி இல்ல, நம்ம நம்புறோம். ஆனா இந்த இரவுல நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, ஜெபம் பண்ண வந்திருக்கிறீங்கல்ல, நீங்க சாதாரணமா வரல, நீங்க சாதாரணமா வந்துட முடியாது. நான் நம்புறேன், கர்த்தர் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க குடி இருக்கிற தெருவுல கர்த்தர் உங்களை நம்புறாரு, நீங்க இருக்கிற வீட்டுல கர்த்தர் உங்களை நம்புறாரு. யார் உங்களை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பரலோக தகப்பன் உங்களை நம்புறாரு. கர்த்தர் உங்களை நம்புறாரு. நான் நம்புறேன், ஆண்டவர் ஒரு மனுஷனை நம்பிட்டார்னா போதும். நான் நம்புறேன், இது பிச்சை எடுத்த கை, இது இறந்த கை, இது சாப்பாட்டுக்காக எதிர்பார்த்த கை, ஏங்கி நின்ன கை. ஆனா இந்த கையை யார் நம்பிட்டாருன்னா கர்த்தர் நம்பிட்டாரு.
எப்படி நம்ப? எங்க அம்மா என்ன நம்பல, எங்க அப்பா என்ன நம்பல, என் ஊர்ல யாருமே என்ன நம்பல. ஸ்கூல்ல எல்லாம் அவ்வளவுதான், ஸ்டூடெண்டை எழுப்பி விட்டு நீங்க என்ன ஆக விரும்புறீங்க அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. சொல்லும் போதெல்லாம் நிறைய பேர் கை தட்டுவாங்க. நான் டாக்டர் ஆகிறேன்னு சொன்னா உடனே 10 பேர் கை தட்டுவாங்க. ஆனா நான் பின்னாடி லைன்ல இருந்துட்டு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியாது. நம்ம என்ன சொன்னாலே ஏத்துக்க மாட்டாங்க, சொல்றதுக்கும் எதுவும் தெரியாது. சரி, முன்னாடி இருக்கிறவன் சொன்னது மாதிரியே சொல்லலான்னு சொன்னா டீச்சர் இவன் அவ்வளவு கிண்டல் பண்ணுவாங்க. உண்மையிலே நான் நம்புறேன், யாருமே என்ன நம்பலங்க. என்ன நானே நம்பலங்க. என்ன நானே நம்பல. என் லைஃப்லயே மறக்க முடியாத ஒன்று என்ன அப்படின்னா, எங்க பாஸ்டர் சொல்ற எந்த வார்த்தையும் நான் தட்டுனது இல்லை. அப்ப எங்க பாஸ்டர் சொன்னாரு, நீ பைபிள் காலேஜுக்கு போறியா அப்படின்னு கேட்டாரு. அதுதான் என்னுடைய அழைப்பு. தனியா பர்சனலா ஆண்டவர் என்ன பார்த்து ஒரு சொப்பனம் கொடுத்து வசனம் கொடுத்து அப்படியெல்லாம் அழைப்பு இல்லை. அவர் பைபிள் காலேஜ் போறியான்னு கேட்டாரு. நீங்க சொன்னீங்கன்னா போறேன் அப்படின்னு. சரி, சாயந்தரம் வானாரு. பைபிள் காலேஜுக்கு லெட்டர் எழுதி எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி அனுப்பிட்டாரு. இன்னும் 15 நாள்ல கிளம்பணும், ரெடி ஆகிக்கோன்ட்டாரு. நானும் என் ஃப்ரெண்டும் சர்ச்சில் ரொம்ப நெருக்கமானவங்க. 2 பேரும் ஒரே லைன்ல உட்காருவோம், 2 பேரும் ட்ரம் அடிப்போம். 2 பேரும் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே நாங்க என்ன பண்ணுவோம்னா 2 பேரும் பேசிட்டே போவோம் ஏசப்பா பற்றி. ஒரு நாள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல அவன்கிட்ட வசனம் எழுதுறதுக்கு பெண்ணு கட்டணும் பாஸ்டர் பார்த்துட்டாரு. எங்க பாஸ்டர் ஒரு பெரிய பெரம்பு பலிபீடத்திலே வச்சிருப்பாரு. நான் பெண்ணை கேட்டோன்னு எங்க பாஸ்டர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே எங்க 2 பேரையும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. 300 பேர் சர்ச்சுக்கு முன்னாடி நின்று இருக்காங்க. பிரசங்கத்தை நிறுத்திட்டு வாங்கன்னு கூப்பிட்டாரு. வாங்கன்னு கூப்பிட்டு 2 கையை நீட்டுங்கன்னாரு. 2 கையை நீட்டுனா அவருக்கு எவ்வளவு பலமோ அவ்வளவு பலம் கூட்டி 3 அடி அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு இப்ப போய் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு திருப்பி பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே நம்ம விசுவாசிகள் தான் தெரியாதா, என்னப்பா பாஸ்டர் எல்லாம் அடி வாங்கிட்ட. அப்ப என் ஃப்ரெண்ட் என்ன பார்த்து கேட்டான், என்னடா எல்லாருக்கும் முன்னாடி வச்சு பாஸ்டர் நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு, இப்படி நம்மள அடிச்சுட்டாரு, நீ என்ன பெண்ணு தானே கேட்ட, அதுவும் வசனம் எழுத தானே கேட்ட, அவருக்கு எப்படி அது யோசிக்காம இருப்போம். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, டேய் பாஸ்டர்ட்ட அடி வாங்குறதெல்லாம் பெரிய பாக்கியம்டா, நீ இல்லைன்னா பாரு பாஸ்டர்ட்ட நம்ம அடி வாங்கிட்டோம்ல, நம்ம 2 பேருமே நல்லா தான்டா இருப்போம். உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு 2 பேருமே பெரிய ஊழியக்காரங்களா தான் இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம். நாங்க நல்லா தாங்க இருக்கிறோம். நாங்க நல்லா தான் இருக்கிறோம். ஆமென். அப்படி எனக்கு இருந்த தரிசனத்திலேயே யாராவது ஒருத்தர் தரிசனம்னு சொன்னா, எனக்கு நான் செங்கல் சூளைக்கு வேலைக்கு போகும்போது அந்த செங்கல் சூளையினுடைய ஓனர் ஒரு புல்லட்ல வருவாரு. அந்த புல்லட் அங்க சவுண்ட் கேட்கும்போது இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எனக்கு ஒரு பெரிய டாப் மோஸ்ட் தரிசனம், நம்ம வளர்ந்து பெரியவனானா ஒரு புல்லட் கண்டிப்பா வாங்கணும்டா. சோ 2வது அந்த செங்கல் சூளை ஓனர் சாயந்தரம் காசை எண்ணி எல்லாரும் கொடுத்த உடனே அவங்க பவ்யமா காசை வாங்கிட்டு போவாங்க. நம்ம லைஃப்ல நல்லா வரணும் ஒரு வந்தோம்னா நம்ம ஒரு செங்கல் சூளை வைக்கணும்டா. எனக்கு இருந்த 2 தரிசனம், 1 புல்லட் வாங்கணும், இன்னொன்னு செங்கல் சூளை வைக்கணும். ஆனா என்ன அழைச்ச தெய்வம், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை. ஆமென். பைபிள் காலேஜுக்கு பாஸ்டர் போகும்போது நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றேன், டே எனக்கு ஏசப்பா அழைச்சாரா என்னன்னே தெரியலடா, பாஸ்டர் சொல்றதே கேட்டு கிளம்பிட்டான், ஊழியத்துல நிக்க முடியாம போனா என்னடா பண்றது அப்படின்னு கேட்டோன்னா அவன் ஒரு ஐடியா சொன்னான். இப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன், உன்னை ஏசப்பா அழைச்சிருக்காரா இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம். சொல்றான்னு கேட்டா நான் ஒன்னு எழுதுவேன், அதை மட்டும் நீ வாசிச்சுட்டேன்னா நீ பைபிள் காலேஜுக்கு போறதுக்கு ஆண்டவருக்கு சித்தம், நீ வாசிக்கலன்னா கர்த்தர் உன்னை அழைக்கலன்ட்டாரு. சரி எழுதுறான்னு சொன்னா அவன் இங்கிலீஷ்ல எழுதிட்டான், ஒரு சின்ன லைன் எழுதிட்டான். நானும் ஒரு 10 நிமிஷம் படிக்கிறேன். எனக்கு வாசிக்கவே தெரியலங்க. கடைசியில 10 நிமிஷம் தாண்டி, டே எனக்கு தெரியலடா அப்படின்னு உடனே, டேய் பிரைஸ் தி லார்ட்னு எழுதியிருக்கேன்டா. இந்த PRAISC அப்படின்றது எனக்கு வாசிக்க தெரியல. உடனே சொல்றேன், ஏன்னா பிரைஸ் தி லார்டே உனக்கு வாசிக்க தெரியல, நீ எல்லாம் பைபிள் காலேஜுக்கு போய் படிச்சு பிரசங்கம் பண்ணி பாஸ்டர் ஆகி என்னடா பண்ண போற? கலக்கத்தோட தடுமாற்றத்தோட நம்பிக்கையே இல்லாம எனக்கு அழைப்பு இருக்கா இல்லையா, நான் நிப்பேனா செய்வேனா, எப்படி என்ன நம்ப முடியும்? எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நான் நம்புவேன், ஒரே ஒருத்தர் மட்டும் என்னை என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் நம்பின உடனே எனக்கு ஞானம் என்னை தேடி வந்துச்சு. ஜனங்களை நடத்த வேண்டியது எல்லாமே வந்துச்சு. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன். எங்க அம்மா நம்பலையா ஆண்டவரே, எங்க அப்பா நம்பலையா ஆண்டவரே, யாருமே நம்பலையா ஆண்டவரே. ஆனா அவர் மட்டும் நம்பிட்டாருன்னா, மட்டும் நம்பிட்டாருன்னா நமக்காக எதை வேணாலும் செய்வாரு. ஆனா நான் நம்புறேன், இந்த கூட்டத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் யார் நம்புறாங்களோ இல்லையோ அவர் உங்களை இன்னும் நம்புறாரு.
உங்களை தூக்கி போடுறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் நம்புறேன், நம்மளை விட பெரிய பெரிய ஞானிகள், நம்மளை விட பெரிய பெரிய படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு கியூல நிக்கிறாங்க, லைனா நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் நம்புறேன், சர்டிபிகேட்டே இல்லாம, எந்த நாலேஜுமே இல்லாம நீ இருக்கிற பிரகாரமே வான்னு சொன்ன ஒரே ஒருத்தர் யாருன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்துல பைத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு தெய்வம் அவர் மட்டும்தாங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிஞ்சு கொண்ட ஒரே ஒரு தெய்வம். நல்ல கைய மேல தட்டி, முழு பலத்தோட கரத்தை தட்டி, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அவருடைய கரத்தினால் ஆகும். அவருடைய கரத்தினால் ஆகும். வேதம் சொல்லுகிறது, குயவனுடைய கையிலே அவன் மணிந்து கொண்டிருக்கிற பாத்திரம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. குயவன் மண்பாண்டத்தை செய்யற ஏதாவது ஒரு குயவன் இடத்துல நீங்க போய் கேளுங்க, அவங்க வணைகிற இடத்துல போய் நில்லுங்க. குயவன் அந்த மண்ணை கையில வச்சு பிசைகிறதுக்கு அவ்வளவு டைம் ஆகும், அவ்வளவு ப்ரிப்பரேஷன். ஆனா அவனுடைய கையில வனைஞ்சிட்டே இருக்கும் போது அந்த பாத்திரம் கெட்டு போச்சுன்னா திரும்பி அந்த மண்ணை யூஸ் பண்ண மாட்டாங்க, திரும்ப அதுக்கு டைம் செலவு பண்ண மாட்டாங்க, தூக்கி போட்டுட்டு வேற மண்ணு தான் எடுப்பாங்க. ஆனா பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் சொல்லுது, குயவன் திரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு மண்பாண்டம் அவனுடைய கையிலே கெட்டு போயிருச்சு. ஆனா அந்த கெட்டு போன அந்த மண்ணை தூக்கி வீசுறதுக்கு அந்த குயவனுக்கு மனசு இல்லாம வேதம் சொல்லுது, அவர் வேறே பாண்டமாய் வனைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. இங்க இருக்கிற ஒரு சிலர் கர்த்தருடைய கையிலே கெட்டு போன பாத்திரம். ஆண்டவர் உன்னை ரொம்ப நம்பினார்னு உனக்கு தெரியும். வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு தெரியும் பிரதர், உங்களுக்கு தெரியும் பிரதர், ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்பினார். நிறைய பேர் உங்களை நம்பினாங்க, ஆனா நீங்க நம்புற அளவுக்கு இல்லை. ஆனாலும் இந்த ஆல் நைட் பிரேயர்ல ஆண்டவர் மறுபடியும் உங்க கையை பிடிச்சு சொல்றாரு, இல்ல நான் திரும்பவும் உன்னை நம்புறேன். கைகளை அப்படியே மேல உயர்த்தி இந்த வார்த்தையை 10 டைம் ஆகுது. இன்னைக்கு இது வேற எந்த வார்த்தையும் நீங்க கேட்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. நான் நம்புறேன், உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார். உங்க கைய கத்தர் 1000 பேருக்கு ஆசீர்வாதமான கையா கத்தர் மாற்ற போறாரு. உங்க பிள்ளைகளுடைய கைய கத்தர் அப்படி மாற்ற போறாரு. ஆண்டவர் நம்ப போறாரு. இந்த மாதம் இன்னைக்கு இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு பிரேயர் மாதமாகவே இருக்கட்டும், ஒரு பிரேயர் மாதமாக. எல்லா இடத்துலையும் பிரேயர் மாதம் அப்படின்னு தான். இந்த மாதம் முழுக்க இந்த பாட்டு, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரே நீங்க நம்புனீங்கன்னா போதும் அப்பா. நீங்க அவர் நம்பினார்னா கடன்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். அவர் நம்பினார்னா நம்ம தலை நிமிர்ந்து வாழ்வோம். ஆமென். கர்த்தருக்கு ஒரே ஒருத்தர் இருந்தா போதும். நான் நம்புறேன், அன்னைக்கு ஏகாய் தன்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறத மட்டும் அப்படின்னா வேற எதையுமே கேட்கலையாமா. பொதுவாக அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பெண்களை கன்னிமடத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்குமே டெக்கரேட் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரையும் நியமிச்சிருக்கிறாங்க. இப்ப எஸ்தருக்கும் ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. ஆனா பொதுவாக ஜென்ஸ் ஒரு ஹேர் கட் பண்ற கடைக்கு போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்களேன், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா 2 சொல்லுவாங்க. ஒன்னு ஹேர் கட்டு, இல்லைன்னா எனக்கு ஷேவிங். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு ஹேர் கட் பண்ணுங்க, தாடி ட்ரிம் பண்ணுங்க, அவ்வளவுதான். போய் உட்காந்து நிறைய பேர் தூங்கியே விடுவாங்க. அவன் ஹேர் கட் பண்ணி முடிச்சோன்னு நிறைய பேர் தூங்கி, அண்ணே வெட்டிட்டானே அதுக்கப்புறம் தான். ஆனா லேடிஸ் அப்படி கிடையாது. அப்படியே கவனமா அவன் முடி வெட்டிடாதீங்க, இது எனக்கு ஒத்துக்காது. ஏன்னா ரொம்ப அவங்க அதுல கான்சியஸா இருப்பாங்க. ஆனா இந்த எஸ்தர் ராஜாவுக்கு முன்னாடி நிக்க போறாங்க. ஒன் டே, ஒரு நாள் மட்டும், ஒரு நேரம் மட்டும் தான் நிக்க முடியும். அதுக்கு தன்னை டெக்கரேட் பண்ற ஏகாய் அவங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அந்த எஸ்தர் என்ன பண்றாங்கன்னா, ஏகாய் என்ன சொன்னாரோ அதை தவிர வேற ஒன்னையுமே அவங்க கேட்கவே இல்லையாமா. காரணம் என்னன்னா, அந்த 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 பொண்ணுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கு. என்ன மனசுக்குள்ள இருக்குன்னா, ராஜாவுக்கு பிடிக்கணும்னா, என்ன ராணியா மாத்தணும்னா, என்னுடைய டெக்கரேஷன் இல்ல, என்னுடைய வெளி தோற்றம் இல்ல, ஆண்டவர் நினைச்சாரு அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் பிள்ளைக்கு அவன் உதவி செய்யல, இவன் உதவி செய்யல, இவங்க நினைச்சா என்ன தூக்கி விட்டுருக்கலாம், இவங்க நினைச்சா எனக்கு உதவி செஞ்சிருக்கலாம், இவங்க நினைச்சா எனக்கு வித்து தந்திருக்கலாம், இல்ல இவ்வளவு இருக்கு தானே கொடுத்துருக்கலாம் இல்ல. நான் நம்புறேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை மட்டும் எப்பவுமே அப்படி நினைக்கவே கூடாது. நான் நம்புறேன், மனுஷன் உங்களை தூக்கி விட்டா சாகிற வரைக்கும் நான் தான் தூக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலரை உங்க சொந்தக்காரங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவ்வளவு இருந்தும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம உங்களை தூக்கி விடாதது தீமை இல்லை, அது நன்மைன்னு நினைங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தர் மட்டும்தான் உங்களை தூக்கி விடணும்னு நினைக்கிறாரு.
ஆண்டவர் உங்களை தூக்கி விடணும்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் உங்களை தூக்கி விட்டுட்டாருன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் எங்கேயும் சொல்ல மாட்டாரு, நீங்க மட்டும்தான் சொல்லுவீங்க, கர்த்தர் என்ன தூக்கி விட்டாரு. ஆமென். ஒருத்தரை கர்த்தர் தேடுறாரு, ஒருத்தரை தேடுறாரு. ஒவ்வொரு டைமும் இடிந்து போன அலங்கத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் ஒரு நெகேமியாவை தேடுறாரு. அவனுக்குள்ள இருந்தது என்னன்னா, எல்லாருக்கும் அந்த சோகத்தை தான் பாக்குறாங்க, எல்லாரும் இடிஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த ஊர்ல இருந்து சில வாலிபர்கள் வந்து அந்த செய்தியை சொல்லும் போது அவனை சுத்தி 10 வாலிபர்கள் கேட்டுதான் இருக்காங்க. ஆனா இவனுக்கு மட்டும் என்ன உணர்வு வருது அப்படின்னா, இல்ல ஆண்டவரே என்ன நம்புவீங்கன்னா நான் போய் அந்த அலங்கத்தை கட்டுவேன் இல்ல. அந்த ஒரு உணர்வை வச்சு கர்த்தர் உடனே அவனை நம்பிட்டாரு. பிரதர், சிஸ்டர், எங்க அன்பு தகப்பனை தாயே, நான் நம்புறேன் ஏதோ ஒண்ணு ஆண்டவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பார்த்திருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னொருத்தன் வேணும்னு நீ நினைக்க வேண்டாம், நீங்க போதும், நீங்க போதும், இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்க போதும். கர்த்தர் ஒரே ஒருத்தரை வச்சு ராஜ்யத்தை அசைச்சார்ல, ஒரே ஒருத்தரை வச்சு லட்சங்களை கர்த்தர் நடத்தினார. ஒரு மோசையை வச்சு 20 லட்சம் பேரை கர்த்தர் நடத்த முடியுமானால், ஒரு சின்ன பையனை வச்சு அவன் கையில இருக்கிற 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 15,000 பேருக்கு கர்த்தர் போஷிக்க முடியுமானால், இன்றைக்கு இந்த ஜெபத்துல வந்திருக்கிற உங்க ஒருத்தரை கொண்டு கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை வேண்டும் என்றாலும் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு 3 காரியத்தை வேகமாய் சொல்லி ஆண்டவர் நான் ஜெபித்து உங்களுக்காக முடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா, வேதத்துல வந்து நான் ஆண்டவருடைய சமூகத்துல தியானிக்கும் போது ஆண்டவர் சிலரை வந்து எல்லாரையும் ஆண்டவர் நம்புறார், எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் ஆண்டவர் தேடுறாரு. ஆனா சிலரை மட்டும் வேதத்துல என்ன சொல்றாருன்னா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் தேடும் போது சரி ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாருல. நிறைய இடத்துல ஒருவன் இருக்கிறாரா, எல்லா இடத்துல நீங்க வேதத்துல வாட்சி பாத்தீங்கன்னா ஒருத்தர் தேடுவார் ஆண்டவர். ஒருத்தர் என் காரியமா யார் போவார், எனக்காக யார் போவார், தேடிட்டே இருப்பாரு. ஆனா தேடிட்டே இருக்கும்போது ஆண்டவருக்கு நிறைய ஏமாற்றம் தான் வரும். ஆனா ஏதாவது ஒருத்தரை மட்டும் ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, நான் கண்டுபிடிச்சேன். அந்த மாதிரி ஒரு 3 நபர்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி, ஆண்டவர் ஏன் எப்படி கண்டுபிடிச்சாரு, அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்றத வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா அசைச்சு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. இன்னைக்கு முடிகிறதுக்குள்ள ஒரு மகிமையை கண்டிப்பா நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். யோசேப்பு சொல்றாருல, நீ இழந்து போன அதே ஸ்தானத்துல உன்னை திரும்பவும் தூக்கி வைப்பாங்கன்னு சொன்னது மாதிரி நான் நம்புறேன், இன்னும் 3 நாளைக்குள்ளே அப்படின்னு யோசேப்பு சொன்னது மாதிரி இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை 3 நாளைக்குள்ள, 3 மாசத்துக்குள்ள, 3 வருஷத்துக்குள்ள நீ எந்த நிலைமையிலிருந்து எடுக்கப்பட்டாயோ, எந்த நிலைமைக்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருந்தாரோ அந்த இடத்துல வச்சு உங்களை கர்த்தர் அழகு பார்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக தேவன் அப்படி தேடி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் நம்ம வாசிக்கலாம். வேதத்துல வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கும்பை தைலத்தில் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அப்படின்னா ஆண்டவர் வந்து சவுலுடைய இடத்துல இப்போ ரீப்ளேஸ்மெண்டா ஒருத்தரை பண்ணணும். ஆண்டவர் சவுலை ரொம்ப நம்பினாரு. கழுதையை தேட போன ஒரு மனுஷனை வந்து ஆண்டவர் ராஜாவாய் உயர்த்தினார். ஆனா இந்த ராஜ பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் சவுல் வந்து ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டான். என்ன அப்படின்னு சொன்னா, அவன் வந்து பட்டயத்தையே நாடியே போனான். சவுலுடைய சாப்டர் ரொம்ப பெரிய சாப்டர். அப்படின்னா சவுல் வந்து அவ்வளவு நம்பின சவுல் ஏன் விழுந்து போனான் அப்படின்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சவுல் வந்து ஆண்டவரை நம்பினதை விட பட்டயத்தை தான் அதிகமா நம்பினான். நீங்க வேதத்துல வாசிக்கும் போது சவுலும் பட்டயமும் எப்பவுமே விலகாம இருக்கும். தன்னுடைய ராஜ்ய பாரத்துக்கு வந்த உடனே முதல்ல சவுல் யாரை தான் உண்டு பண்ணுவான்னா, ஆயுதத்தை கொண்டு படுற கொல்லர்களை தான் நியமிப்பான். அதற்கு பிறகு அவனுடைய பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆயுதம் இருக்கும், அவனுடைய சாப்பாட்டு மேஜையில ஆயுதம் இருக்கும், அவன் பிரயாணம் பண்ணும் போது ஆயுதம் இருக்கும், அவன் தூங்கும் போது அவனுடைய தலைமாட்டுக்குள்ள ஆயுதம் இருக்கும். இந்த ஆயுதம் எங்க வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னா, கடைசியில அந்த ஆயுதத்தை நட்டு அதுக்கு மேல விழுந்து சவுல் தற்கொலை பண்ணி கொண்டான் என்று வரும். அப்போ ஒன்று நீங்க நினைச்சுக்குங்க, எப்பவுமே வந்து நீங்க உங்க பலத்தை நம்பாதீங்க, உங்களுடைய வேலையை நம்பாதீங்க. கர்த்தர் எவ்வளவு கொடுத்தாலும் கர்த்தர் கொடுத்ததுல அல்ல, கர்த்தரை மட்டும்தான் ஒரு தேவனுடைய பிள்ளை உறுதியா பற்றி பிடிக்கணும்.
நமக்கு நிறைய பேருக்கு வந்து அதான் இல்லாத போது ஆண்டவருடைய சோதனையில் நம்ம நிறைய பேர் ஜெயிச்சிட்டோம். நமக்கு ஒண்ணும் இல்லாத போது நிறைய பேர் சோதனையில ஜெயிச்சிட்டாங்க. ஆனா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சோதனையில ஜெயிக்கல. ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாம் கொடுத்த ஆண்டவர் சோதிக்கும் போது யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தான் முடிவு பரியந்த நிலை நிற்க முடியும். இப்போ இந்த சவுலுடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அவன் வந்து ஆண்டவருக்கு ஏற்றவனா இல்ல. இப்போ ஆண்டவர் வந்து ஒரு அடுத்து ஒருத்தனை தேடுறாரு, எங்கேயோ பாக்குறாரு. பார்க்கும்போது சாமுவேலை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. அவன் யார் அப்படின்னு சொன்னா, ஈசாயினுடைய குடும்பத்துல ஒருத்தனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவங்க அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது. கர்த்தர் கண்டுபிடிச்சு தைலத்தை குப்பியில நிரப்பிட்டு போப்பா, அவனை அபிஷேகம் பண்ணு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தாவீதின் இடத்துல இருந்த ஒரு பெரிய குவாலிட்டி. நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனத்தை வாசிக்கலாமா? தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இல்ல, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் ஒருத்தரை கண்டுபிடிக்கிறார். தனக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு மனுஷன் இழந்து போகும்போது, சவுல் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இழந்து போகும்போது ஆண்டவர் தாவீது என்கிற ஒருத்தனை கண்டுபிடிச்சார். ஆனா இந்த சாமுவேல் போய் தைல குப்பியை எடுத்துட்டு போய் ஈசாயினுடைய பிள்ளைகளை லைனா நிக்க வைக்கும் போது அத்தனை பேரும் ரொம்ப பலத்தோட வந்து நிக்கிறாங்க, பெரிய உடம்போட வந்து நிக்கிறாங்க. அதனால சாமுவேல் கேட்கிறார், ஆண்டவரே இவனா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனுடைய முகத்தினுடைய தோற்றத்தை பார்க்கிற, உடம்புனுடைய தோற்றத்தை போகிற. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவ்வளவு தூரம் பாசிட்டிவா பேசுகிற சாமுவேலால கூட தாவீது ராஜாவாவான்ற நம்ப முடியல. நல்லா கவனிச்சுங்க. அவங்க அப்பா நம்பாததை குறித்து கவலைப்படல, அவங்க அம்மா நம்பாததை குறித்து கவலைப்படல. ஆனா யாருக்கு நம்பிக்கை வரல அப்படின்னா, தாவீதை பார்க்கும்போது சாமுவேலுக்கே நம்பிக்கை வரல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் அவனை கண்டுபிடிச்சேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் கையிலே இருக்கிற கொஞ்சம் ஆடுகளை சிங்கமும் கரடியும் பட்சிக்க வந்த போது யாருக்கும் தெரியாத, எல்லாருக்கும் மறைந்திருக்கிற அந்த இடத்துல தன்னுடைய ஜீவனையே பணயம் வைத்து அந்த சிங்கங்களுடைய வாய்க்கு அவன் அவைகளை தப்புவித்தான். மறைவிடத்துல யாரும் பார்க்காத இடத்துல தன்னுடைய ஆட்டை ஒரு சிங்கம் கரடி எடுத்துட கூடாதுன்னு சொல்லி ஒரு மனுஷன் தரப்புல நிப்பான்னா, கண்டிப்பா மறைவிடத்துல ஜெயிக்கிற ஒரு மனுஷன் எல்லாருக்கும் முன்பாகவும் நிச்சயமாய் ஜெயிப்பான். ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் ஒருத்தரை தேடுறாரு. கர்த்தர் இந்த கூட்டத்துல ஒருத்தரை கண்டுபிடிக்க போறாரு. யார தெரியுமா? நம்ம நிறைய பேர் முன்னாடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். என் வீட்டில் ஜெயிக்கணும், என் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி ஜெயிக்கணும், என் சர்ச்சில் ஜெயிக்கணும், பலிபீடத்தில் ஜெயிக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்க முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எங்க ஜெயிக்கணும் தெரியுமா? எங்க ஜெயிக்கணும்? அந்த ரங்கத்துல ஜெயிக்கணும். ஆனா நிறைய பேரு வெளி தோற்றத்துக்கு நிறைய ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கை எங்க சீரழிஞ்சு கிடக்குது அப்படின்னா, யாரும் பார்க்காத இடத்துல. சிஸ்டர், யாரும் பார்க்காத இடத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க? யாரும் பார்க்காத இடத்துல நீங்க உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்றீங்களா? யாரும் இல்லாத ரூம்ல உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்றீங்களா? நீங்க இருக்கிற நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரூமை பூட்டி தாழ் போட்ட உடனே யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்க, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, உங்களையும் என்னையும் படைச்ச ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. கர்த்தர் இன்னைக்கு ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். யார கர்த்தர் கண்டுபிடிக்க போறார் அப்படின்னு சொன்னா, யாரும் பார்க்காத இடத்துல, யாரும் கைத்தட்ட முடியாத அந்த இடத்துல என்ன கர்த்தர் பார்க்கிறார்னு யார் ஜெயிக்கிறீர்களோ, நான் நம்புறேன் அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா ஒரு நாள் உங்களை வெளியரங்கமாய் கொண்டு வந்து நிறுத்துவார். மற்றவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். இதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அதான் சவுல் வந்து முன்னாடி நிற்கும் போது, நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன், அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒன்னால
முடியாது. நீ எப்படி ஜெயிப்ப? அப்பதான் தாவீது சொல்றான், ஏற்கனவே ஒரு சிங்கத்தை ஜெயிச்சிட்டேன், ஏற்கனவே ஒரு கரடியை ஜெயிச்சிட்டேன். ஒன்னு சிங்கத்தை போல இருப்பான், இல்லன்னா கரடியை போல இருப்பான். கர்த்தருடைய பிள்ளை, இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒரு தேவனுடைய பிள்ளை அந்தரத்துல சத்துரு கொடுக்கிற சோதனையை நீங்க ஜெயிக்கிறீங்களோ, நான் நம்புறேன் எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடியும் உங்களால நெஞ்ச நிமித்திட்டு பாத்துக்கலாம்ப்பா, பாத்துக்கலாம்ப்பா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தைரியம் இல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, ஒரு சர்ச்சில் ஒருத்தங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, ஜெபம் பண்றதுக்கு ஒரு 4 பேரை கூட்ட வர மாட்டேங்கிறாங்க. ஏன் ஜெபம் பண்றதுக்கு வர மாட்டேன்னு கேட்டா, ஒருவேளை நாங்க போய் நின்னு ஜெபம் பண்ணும்போது அந்த பிசாசு எங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அப்படி பயம். கேட்டா சர்ச்சில் மூப்பர், கேட்டா பெரிய ஊழியம் செய்றவங்க, கேட்டா ஆனா கை வச்சு ஜெபம் பண்றதுக்கு பயம். ஏன் அந்த பயம் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள என்ன இல்ல, நான் அந்தரங்கத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே, யார வேணாலும் நம்ம வந்து யார வேணாலும் கைக்குள்ள போட்டுடலாம், யார வேணாலும் மறைச்சிடலாம், யாருடைய கண்ணை வேணாலும் மறைச்சிடலாம். ஆனா யாருடைய கண்ணை மறைக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க, யாருடைய கண்ணை மறைக்க முடியாது. பிரதர், வாலிப தம்பி, தங்கச்சி, உன்னை ரொம்ப எச்சரிக்கிற மகன், உன்னை ஆண்டவர் பயன்படுத்தணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. நான் நம்புறேன் கர்த்தர் ஒருவேளை இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள சிலருடைய வீட்டுல வந்து நான் ஒண்ணு சொல்லுவாரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இந்த பிரசங்கம் பண்ணும்போதே அப்படிதான் யோசிக்கிறேன். ஈசாயினுடைய குமாரர்ல ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பார்த்து ஆண்டவர் சொல்லணும், கோயம்புத்தூர் பட்டணத்துல இந்த ஏரியாவில் குடியிருக்கிற ஒருத்தனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா, அவனை கொண்டு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன். நிறைய பேர் விட்டு போன பொறுப்பு, நிறைய பேர் செய்ய தவறின பொறுப்பு, நிறைய பேர் நம்பிக்கை செய்தும் இழந்தது எல்லாத்தையும் என் பிள்ளையினுடைய கையில கொடுத்து மறுபடியும் அவனை கொண்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வர போறேன்னு கர்த்தர் என்ன நம்புற காலம் சீக்கிரம் வரப்போகுது. நம்பர் 1, கர்த்தர் முதலாவதாக யாரை கண்டுபிடிக்கிறாருன்னா, அந்தரங்கத்துல ஜெயிக்கிறவங்களை கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க போராட்டம் எங்க அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது மறைவிடத்துல யாருக்கும் தெரியாத, ஒருவேளை மொபைல், இன்னைக்கு நிறைய பேருடைய கையில மொபைல் வந்துருச்சு. இந்த மொபைலை யாருக்கும் தெரியாம யூஸ் பண்ற இடத்துல மறைவாய் பயன்படுத்துகிற இடத்துல எத்தனை பேர் ஹோலியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் பரிசுத்தமா யூஸ் பண்றீங்க? இல்ல என்னமோ தெரியல, ஆண்டவர் யார்கிட்டையும் காமிச்சு கொடுக்காதனால நிறைய பேர் தப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர். அவ்வளவு சீக்கிரமா யாருக்கு முன்னாடியும் நம்மளை வித்து போட மாட்டாரு, யாருக்கு முன்னாடியும் கர்த்தர் காமிச்சு மாட்டாரு. ஆனா ஒண்ணு, அடிக்கொடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, மகனே நீ ஒருவேளை ஃபுல் டே இந்த பிரேயருக்கு உட்காரணும்னு நீ நினைச்சு வராம இருந்திருக்கலாம். நான் ஒரு 12 o'clock கிளம்பிடுவேன், ஒரு 1 o'clock கிளம்பிடுவேன் அப்படின்னு கூட நீ நினைச்சு வந்திருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம், ஆண்டவருடைய ஒரு பெரிய பிளானு. கர்த்தர் உங்கள்ட்ட ஏதோ ஒன்று கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. இல்ல நான் வெளியரங்கமா உன்னை பயன்படுத்துறதுக்கு நான் விரும்புறேன், உன்னை 1000ங்களுக்கு முன்னாடி உன்னை சாட்சியா நிறுத்துறதுக்கு நான் ஆசைப்படுறேன். நான் நம்பின சவுல் என்னை விட்டு போயிட்டான், நான் நம்பின சவுல் அந்த தரிசனத்தை இழந்துட்டான். ஆனா அதுக்கப்புறம் அவருடைய கண் தேடிட்டே இருக்குது, இந்த சென்னை பட்டணத்துல தேடிட்டே இருக்குது. இந்த சென்னை பட்டணத்திலிருந்து ஒரு எழுப்புதல் வரப்போகிறது, இந்த இடத்துல இருந்து ஒரு எழுப்புதல் வரப்போகுது. உங்கள் சிலரிடத்திலிருந்து அந்த எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர போகிறார். கர்த்தர் தேடுகிறார். நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்ன கண்டுபிடிச்சிருங்க ஆண்டவரே. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், காணாமல் போன ஆடாகிய என்னை நீர் தேடுவீராக. இந்த ஆல் நைட் பிரேயர்ல அப்படி நான் உணர்றேன். கையை மட்டும் மேல உயர்த்தி சத்தமா இதே வார்த்தை உங்க காதுல தொனிக்கட்டும். 12 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன சிலரை கர்த்தர் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள கண்டுபிடிக்க போறாரு. 22 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன நிறைய பேரை கர்த்தர் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள மறுபடியும் கர்த்தர் கண்டுபிடிக்க போறாரு. நிறைய பேருக்கு சின்ன வயசுல பெரிய தரிசனம் இருந்துச்சு, நீங்க காலேஜ் படிக்கும் போது தரிசனம் இருந்துச்சு, நீங்க ஆண்டவரை ஃபர்ஸ்ட் தேடும் போது தரிசனம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்ல. ஒரு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நீங்க அப்படியே ஏதோ மண்ணை போட்டு மூடுறது மாதிரி ஆயிருச்சு. ஆனா கர்த்தர் தேடிட்டே இருக்கிறாரு. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உங்களை கண்டுபிடிச்சிட போறாரு. கையை மட்டும் மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய அறை வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாத இடத்துல நான் ஜெயிச்சிருவேன். நான் ஜெயிக்க வைக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. சொல்லுங்க முழு பலத்தோட உங்க சத்தம் வான பரியந்தம் எட்டட்டும். வாலிப தம்பி சத்தமா இல்ல கர்த்தர் உன்னை கொண்டு ஜாதிகளை கர்த்தர் சந்திக்க போறாரு. உன் வம்சத்துல யாருக்குமே இல்லாத பவர், யாருக்குமே இல்லாத ஞானம், இதுவரையில உங்க வம்சத்துல யாருமே கடந்து போக முடியாத அந்த எட்டாத ஸ்தானத்துல கர்த்தர் சிலரை கொண்டு போய் வைக்க போறாரு. ராஜாக்களோட கர்த்தர் உட்கார வைக்க போறாரு. ஓ ஹalleluya. உங்க மேல
தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானது அல்ல. ஈசாயினுடைய குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஸ்பெசிபிக்கா தேடுறாரு. என்ன கண்டுபிடிப்பீராக, என்ன கண்டுபிடிங்க ஆண்டவரே, என்ன கண்டுபிடிங்க ஆண்டவரே. மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா, மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியல் சொல்லுவோம். பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ ரெண்டு கைகளை மேல உயர்த்தி தேவனே ஜீவனே தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, பேதையான ஒரு வாலிபனை நான் பார்த்தேன். அந்த வாலிபன் யாரும் பார்க்காத ஒரு மாலை மயங்கும் நேரத்துல ஒரு தெருவில் அவன் நடந்து போறான். அவனுக்கு முன்னாடி ஒரு லேடி போறான். அவன் வந்து நிறைய வார்த்தைகளை சொல்றா. கடைசியில் அந்த வசனம் முடியும் போது எப்படி முடியுது அப்படின்னா, அதை வாசிங்க. ஒரு 7ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிங்க. 18. வா விடியற் காலம் வரைக்கும், வா விடியற் காலம் வரைக்கும் சம்போகமாய் இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம், புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான், குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி. 23வது வசனத்துல வாசிக்கும் போது ஒரு குருவி, அது 22ல இருந்து வாசிக்கலாம். உடனே அவன் அவள் பின்னே சென்றான், ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போதிலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது, அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அப்படின்னா விபச்சாரி வீட்டுக்கு போறவங்க, வேசியனுடைய வீட்டுக்கு போறவங்க, அசுத்த வாழ்க்கையில இருக்கிறவங்க, வேதம் சொல்கிறது ஒரு மாடு அடிக்கப்படும்படி. மாடு என்ன பண்ணுவாங்க? அடிக்க போகிற மாடுக்கு சாப்பாடு கம்மியா கொடுப்பாங்களா, ஜாஸ்தியா கொடுப்பாங்களா? எந்த மாடு அடிக்கப்படுதோ அந்த மாடு அடிக்கப்படுவதற்கு 10 நாளைக்கு முன்னாடி அந்த மாட்டுக்கு தான் நிறைய தீவனம், அந்த மாட்டுக்கு தான் நிறைய தண்ணி கொடுப்பாங்க. அந்த மாடு எல்லாத்தையும் வாங்கி குடிக்கும் போது நம்மளை எஜமானன் ரொம்ப நேசிக்கிறாரோன்னு தோணும். ஆனா அந்த மாடு எங்க போகுது தெரியுமா? அடிக்கப்படும்படி போவது அதுக்கு தெரியாது. அடுத்து நெக்ஸ்ட் வருது, ஒரு மாடு அடிக்கப்படும்படி போவது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு. அப்படின்னா கையில விலங்கு, அவன் பைத்தியக்காரன், அவன் சிரிச்சுட்டே போவான், ஜாலியா போவான். ஏன்னா தாம் போறது ஜெயில்னு அவனுக்கு தெரியாது, தாம் விழப்போகிறது பாதாள குழின்னு தெரியாது. அடுத்து நெக்ஸ்ட் சொல்லுது, ஒரு குருவி தன் பிராணனை வாங்க தேடும் கண்ணியை அறியாமல். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார், பிரதர், யாரையோ ஒருத்தரை எச்சரிக்கிறார், நீ போயிட்டு இருக்கிற வழி கொடுமையான வழி, அந்த வழியில இருக்கிற வரைக்கும் நீ வெளியே வர முடியாது, வர முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வேசியின் பின்னே போகிறவன் தன்னுடைய மடியில தீய அள்ளி போடுறவன், தன்னுடைய மடியில தீய அள்ளி போட்டுட்டு வேகாதுன்னு யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. குருவி கண்ணியே தன்னுடைய உயிரை வாங்குறதுக்கு அங்க கண்ணி விரிச்சிருக்காங்க. ஆனா அங்க நிறைய சாப்பாடு இருக்குது. அதுக்கு என்ன இருக்கு தெரியுமா? அந்த சாப்பாடு மேல இருக்கிற மோகத்துல வேகமா போகுது, வேகமா போகுது. கடைசியில என்ன சொல்லு தெரியுமா? அம்பு அவன் நெஞ்சை பிளந்ததுன்னு சொல்லல, அவன் வயிற்ற பிளந்துச்சுன்னு சொல்லல. நெஞ்சு எதை பிளந்துச்சாமா? நம்முடைய சரீரத்திலேயே எந்த அவயவம் கட்டு போனாலும். அப்படின்னா குடிகாரனுக்கு, சிகரெட் அடிக்கிறவனுக்கு, அந்த சிகரெட்டை அடிச்சு டாக்டர் இதுக்கு மேல சிகரெட் அடிச்சா செத்துருவ, இதுக்கு மேல தண்ணி அடிச்சா செத்துருவ அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடும் அவனுடைய சரீரத்துல முடிஞ்ச வரைக்கும் த லாஸ்ட் டைம் வரைக்கும் நம்முடைய உடம்புல ட்ரை பண்ற ஒரு அவயவம் தான் ஈரல். லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணும். செத்தா கூட மறுபடியும் அது உயிரோட வரும்.
அந்த அளவுக்கு நம்ம ஈரலுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குது. மோஸ்ட்லி நம்மளை எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ மற்ற அவயவம் எல்லாம் அது வந்துச்சுன்னா அவ்வளவுதான், செத்துச்சுன்னா செத்துச்சு. ஆனா ஈரல் மட்டும் அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வேசியின் பின்னே போகிறவன், அசுத்தத்திற்கு பின்னே போகிறவன், பாவத்துக்கு பின்னே போகிறவன், ஆபாச படங்களுக்கு பின்னே போகிறவன், அசுத்த வாழ்க்கைய மறைவிடத்துல யாருக்கும் தெரியாம செய்யறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நெஞ்சு அம்பு அவன் ஈரலை பிரதர் திரும்பி நீங்க ட்ரை பண்ண முடியாத அளவுக்கு, நீங்க ட்ரை பண்ண முடியாத அளவுக்கு யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் நேருக்கு நேராய் பேசுகிறார். உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். நீங்க திரும்பி ட்ரை பண்ணவே முடியாது, திரும்பி உன்னை தூக்கி எடுக்கவே முடியாது, திரும்ப அந்த இடத்துக்கு நீங்க வரவே முடியாது. சோ இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கே 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 ஒப்பு கொடுத்து, ஏன்னா ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறாரு. ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. சோ கர்த்தர் சொல்ல, நான் ஒருத்தனை கண்டுபிடிச்சேன். யாரை தெரியுமா? மறைவிடத்துல ஜெயிக்கிறவனை நானு, மறைவிடத்துல ஜெயிக்கிறவனை நானு. சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஐடென்டிட்டியும் தேவையில்லை. அம்மா, பிரதர், சிஸ்டர், இந்த மைக்கை நான் தேடி போக வேண்டாம், இந்த மைக் என்ன தேடி வரும். இந்த பலிபீடத்தை நான் தேடி போக வேண்டாம், இந்த பலிபீடம் என்ன தேடி வரும். எதையும் நான் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் மட்டும் அந்த ரங்கத்துல கர்த்தருக்கு முன்னாடி பரிசுத்தமா வாழ்ந்தேன்னா நான் எதை தேடியும் போக வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தத்தையும் தேடி என் பாதபடியில கொண்டு வைக்கிறதுக்கு என் அப்பா வல்லவரா இருக்கிறாரு. இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் யாரையோ ஒருத்தரை தேடி வந்திருக்கிறார். கர்த்தர் சொல்ல போகிறார், நான் ஒருத்தரை கண்டுபிடிச்சேன். கையை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க. இந்த வார்த்தை வெகு சீக்கிரத்துல உங்க காதுகளில கேட்கணும். உங்க வீட்டுல ஒருத்தருக்கு காதுகளில கேட்கணும். இது நடக்கணும். கர்த்தர் அந்தரங்க பாவத்தை விடுறதுக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். யாருக்கும் தெரியாம கர்த்தர் விடுறதுக்கு எச்சரிக்கிறார். நீங்க அவ்வளவு கோபப்படுறீங்களே, அவ்வளவு எரிச்சல் அடைகிறீங்களே, அவ்வளவு தீமை இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எந்த துருத்தி கெட்டு போனதோ அந்த துருத்தியில என் ஆண்டவர் திராட்சரசத்தை ஊத்த மாட்டாரு. ஏன்னா என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும், துருத்தியும் கெட்டு போயிரும், திராட்சரசமும் போயிரும். எனக்கு இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கும்போது ஒரு ஆசை இருக்குது. இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ல மாட்டாரா, நான் ஒருத்தனை கண்டுபிடிச்சேன், நான் ஒருத்திய கண்டுபிடிச்சேன்ப்பா.